ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த திருப்பரங்குன்றம் பயங்கர ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அறுபடை வீடுகள்ல முக்கியமான ஒரு வீடு. எல்லாத்தையுமே தாண்டி முருகருக்கே திருமணம் நடந்த இடம். சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேரு. இந்த பேர் இவர் ஏன் மாத்தி சொல்றாருங்கிறது ஒரு கேள்வியா. சித்தர்கள் ரீதியா வந்தோம் அப்படின்னா மச்சமுனி, அவருடைய ஜீவசமாதியும் அங்கதான் இருக்கு. மச்சமுனி கோரக்கருடைய குரு. முருக வழிபாடையும் சித்த வழிபாடையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. எம்பி அவர்கள் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பா இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த ஸ்தலம் சார்ந்து வரும்போது அரசியல் எப்போ அதுக்குள்ள வருதோ அப்பையில தான் பிரச்சனையே தொடங்கும். ஆனா அவர் வெறும் ராமநாதபுரம் எம்பி மட்டும் கிடையாது, வக்பு வாரியத்திலேயும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். அந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான அந்த வக்பு வாரியம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தர்கா திருப்பரங்குன்றத்துல இருக்கு. எல்லாரும் திருப்பரங்குன்ற மலைன்னு தானே சொல்றாங்க. திருப்பரங்குன்ற மலைன்னு சொன்னாதானே அது அப்படி ஒரு மலை இருக்கான்னு. அந்த இடம் பேரு அப்படி சொல்லப்படுது. அது அறுபடை வீடுகள்ல ஒன்னா இருக்கு. இந்த சர்ச்சை முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, நிச்சயமா அங்க போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். இந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துல எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி ஏதாவது வரலாறுகள்? சிக்கந்தர் தர்கா மட்டும் கிடையாது, இந்தியா பூராமே இருக்கக்கூடிய தர்காக்கள், இஸ்லாமிய வழிபாடு தலங்கள் எல்லாமே முகலாயர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் வர தொடங்கி. முன்னாடி இருக்கக்கூடிய எந்த இந்துக்கும் இந்த மாதிரி அவங்க தொழுறாங்க, அங்க பாங்கு ஒலி ஒலிக்குது, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க முருகரை கும்பிட முடியலன்னு சொல்லிட்டு யாரும் கேட்டதுக்கு மசூதிக்கே அமைதியாக தொழுது விட்டு போற இஸ்லாமியர்களும் யாரும் குறை சொல்ல கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா மற்றும் வினோத் கிருஷ்ணமூர்த்தி. இந்த திருப்பரங்குன்றம் பயங்கர ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அங்க? எதனால இந்த திடீர்னு அந்த சர்ச்சை கிளப்புறதுக்கான காரணம் என்ன? அதுலயும் குறிப்பா எம்பி அவர்கள் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன வேணும்? இல்ல, அது நம்ம அடிப்படையில இருந்து பார்க்கலாம். இது அறுபடை வீடுகள்ல முக்கியமான ஒரு வீடு. இதுல இந்த கோயில் எப்ப கட்டமைக்கப்பட்டது, எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்றுகள் எல்லாமே இருக்கு. மதுரை, அதை ஒற்றி பரவி வாழ்ந்த பாண்டியர்கள் காலத்துல இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு படையெடுப்பு, அதுக்கப்புறம் நாயக்கர் மன்னர்களுடைய காலத்துல தான், விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்களுடைய காலத்துல தான் அது புனரமைக்கப்பட்டு அந்த ஒரு கோபுரம் எல்லாமே, கோபுரத்திலிருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய தூண்கள்ல இருந்து அதோடைய கலை வடிவமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே நாயக்க காலத்துல தான் அதுக்கப்புறம் அவங்க தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோயிலுக்குன்னு வரலாற்று ரீதியாக ஒரு சான்று அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி முருகருக்கே திருமணம் நடந்த இடம். முருகருடைய மனைவியான தெய்வானை அவங்களுக்கு, இவங்க 2 பேத்துக்குமே இந்த இடத்துலதான், திருப்பரங்குன்றத்துலதான் திருமணமானது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சான்றுகள் மூலியமா நமக்கு தெரிய வருது. அதுலேயும் குறிப்பா மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய திருமணங்கள் ஒன்று மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கும், அப்படி இல்லைன்னா திருப்பரங்குன்றம் கோவில்ல நடக்கும். இது ரொம்ப விசேஷமான ஒரு திருமணத்திற்கான ஒரு முக்கியமான விசேஷம் இடமா திருப்பரங்குன்றம் கருதப்படுது. அப்படிப்பட்ட இடத்துல
இந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறதா மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னதான். இப்போ இவர் வந்து சொல்ல சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்குமே அதை டக்குன்னு கேட்கும் போது என்னடா இது சிக்கந்தர் மலை, அது திருப்பரங்குன்றம் மலை தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எதனால் அந்த சிக்கந்தர் மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு தர்கா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்ன திடீர்னு இந்த இல்ல இப்போ அந்த திருப்பரங்குன்றம் இப்ப சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேரு. இப்ப இந்த பேர் இவர் ஏன் மாத்தி சொல்றாருங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு முன்பாக அந்த அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு புராணம் இருக்கு. அது நீங்க சொன்னீங்க எப்படி முருகர் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. அதை தாண்டி சித்தர்கள் ரீதியா வந்தோம் அப்படின்னா மச்சமுனி அவருடைய ஜீவசமாதியும் வந்து அங்கதான் இருக்கு. மச்சமுனி வந்து கோரக்கருடைய குரு. ஸோ அவருடைய சமாதியும் வந்து அங்கதான் இருக்கு. முருகரையும் சித்தரையும் முருக வழிபாடையும் சித்த வழிபாடையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரே வழிபாடுன்னு சொல்ல, ரெண்டும் வேறு வேறு வழிபாடு. சித்தர்கள்ல நிறைய பேர் வந்து முருகரை வந்து அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஸ்தலமும் அதுதான். ஸோ வந்து சித்தர்கள் அவங்களுடைய வழிபாடுல வந்து முருகரை ஒரு முதன்மையானவராக ஏற்று அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தால நம்ம பார்க்குறோம். பழனி நமக்கே தெரியும், போகர் அப்படிங்கிற சித்தர் தான் அந்த நவபாஷான சிலையே வந்து செய்தவரே வந்து அவர் தான். ஸோ அவங்களுடைய முருக பக்தி வந்து அன்கொஸ்டினபிள். ஸோ இப்போ மச்சமுனியோடைய ஜீவசமாதியும் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோயில் தான் இப்போ திடீர்னு சர்ச்சை வந்து எந்த ஒரு விஷயமே புரியா. அதாவது அதுவும் குறிப்பா இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த ஸ்தலம் சார்ந்து வரும்போது அரசியல் எப்போ அதுக்குள்ள வருதோ அப்பையிலிருந்து தான் பிரச்சனையே தொடங்கும். இதுல முதன்முறையாக திமுகவுடைய எம்பி, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர் வந்து உள்ள வர்றாரு. அவரு செய்திகளை பார்த்தோன்னே இவர் ராமநாதபுரம் எம்பி, இவருக்கு திருப்பரங்குன்றத்தை என்ன வேலை அப்படின்னு நம்ம வந்து இயல்பாவே கேட்க தோணும். ஆனா அவர் வெறும் ராமநாதபுரம் எம்பி மட்டும் கிடையாது, வக்பு வாரியத்திலேயும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். அந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான அந்த வக்பு வாரியம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தர்கா வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து இருக்கு. ஸோ வந்து இப்போ அங்க அது இருக்கு, நான் அதை பார்வையிட வந்திருக்கேன் அப்படிங்கிறதோட முடிச்சிருக்கலாம். அப்போ காவல்துறை வந்து அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஒரே இடத்துல அறுபடை வீடும் இருக்கு, தர்காவும் இருக்கு அப்படிங்கிற போது ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படும். அது குறிப்பா இந்த ஆன்மீக தலம்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பதி தொடங்கி நிறைய ஆன்மீக தலத்துல வந்து புகைப்பிடிக்க அனுமதி கிடையாது. அதே மாதிரி வந்து புலால் உண்ண அனுமதி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். நிறைய மெயின் பிளேஸ்ல கூட புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இல்ல புகைப்படம் கூட வேற. நான் சொல்றேன், இந்த புனிதம் கெட்டு விடாம இருக்கிறதுக்காக பாதுகாக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்னா வந்து இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து இப்போ வள்ளலார் சன்னதிக்கு போறோம். வள்ளலார் வந்து பெண்ணே அவர் வாழ்நாள் முழுக்க தீண்டாமை கடைபிடிச்சதே கிடையாது. இவங்க தான் பார்க்க வரணும், இந்த மதத்தவர் தான் வரணும், இந்த ஜாதியத்தவர் தான் வரணும் சொன்னதே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட வள்ளலார் கோயில்ல இப்ப நீங்க போனீங்கன்னா கூட ஒரு வாசகம் எழுதியிருக்கும். ஓகேவா? அந்த வாசல்ல புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கும். புலால் உண்பவர்கள் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ இதுக்குள்ள வராதீங்கன்னு எழுதியிருக்கும். அதாவது அவர் வந்து அக்னி வடிவில் இருப்பார் இல்லையா, அந்த மூலஸ்தானம் சொல்லணும்னா மூலஸ்தானம். ஸோ அங்க இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஏரியாக்குள்ள வரணும் அப்படின்னா நீ புலால் உண்ணாதவனாக இருக்க வேண்டும்னு எழுதியிருக்கும். புலால் உண்டனா அது உள்ள வராதுன்னு எழுதியிருக்கும். ஸோ வந்து இந்து மத அந்த விஷயத்தைப்படி புலால் உண்ணாமைங்கிறது வள்ளுவத்திலையும் இருக்கு. வள்ளுவரும் புலால் உண்ணாமையை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ வள்ளலாரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது இந்த மரபுலையும், இந்த இந்து மத மரபுலையும் அது வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. அப்படிங்கும் போது ஸோ அந்த புலால் உண்றது, நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு இப்போ ஹிந்துக்களே கலாச்சாரப்படியே நான்வெஜ் சாப்பிட்டோம்னா கோவிலுக்கு போக மாட்டாங்க. இருங்கப்பா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் கோவிலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம இதுல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே சில பேர் வந்து தர்காவுக்கு வந்து ஆடு எடுத்துட்டு போயிட்டு வந்து அங்க போய் வந்து சமைச்சு சாப்பிட்றது, அங்க வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றப்பதான் காவல்துறை அதை வந்து இந்து பக்தர்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அன்னீசியாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இனிமேல் நம்ம வந்து இந்த ஆடை அங்கே போய் பலியிடுறது, ஆடை அங்கே கொண்டு போய் இது பண்ணுறது நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் அவர் வராரு, அந்த எம்பி வராரு. எம்பி வந்துட்டு என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதா, இப்போ இந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? அவங்க அப்பயும் சொல்றாங்க, இல்லை சார் கறியை வந்து எடுத்துட்டு போறதுக்கு நாட் அலோடு. ஓகேவா? இது வந்து ஆன்மீக தலமா இருக்கு, அறுபடை வீடுகள்ல ஒண்ணு, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் வந்து போற இடமா இருக்கு. ஸோ அங்க அவங்க இதை பார்த்து ஒருத்தர் கேள்வி எழுப்பி அப்புறம் அந்த கேள்விக்கு இவரு பதில் சொல்லி அவரு பதில் சொல்லி தேவையில்லாம இது எங்க போய் முடியும்னு ஊருக்கே தெரியும்.
அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி அங்க எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்றது, இந்த ஆடை கொண்டு போய் அங்க வச்சு சமைக்கிறது எல்லாம் வேண்டாம், ஏதாவது சமைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது அங்கே போய் சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற போது தான் இவங்க உடனே அங்கேயே உட்காந்து அங்கே போகிற வழியே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது, அந்த பிக்சர்லாம் வெளில வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னன்னா, பிரச்சனையை தவிர்க்க ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக தவிர்த்துருக்க முடியும். அந்த எம்பி போய் இதை ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆக்கி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட உரிமை இல்லையா, எங்களுக்கு வந்து அது இது அந்த உரிமை இல்லையா, இந்த உரிமை இல்லையா அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்ற மலையவே வந்து சிக்கந்தர் மலைன்னு வந்து குறிப்பிட்டதாகட்டும், எல்லாரும் திருப்பரங்குன்ற மலைன்னு தானே சொல்றாங்க. திருப்பரங்குன்ற மலைன்னு சொன்னா தானே அது அப்படி ஒரு மலை இருக்காது. அந்த இடம் பேரு அப்படி சொல்லப்படுது, அது அறுபடை வீடுகள்ல ஒன்னா இருக்கு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலி ஒரு 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 சென்சிட்டிவ் ஜோனா அது இருக்கு. ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவ் ஜோனா இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கான ஒரு நடைமுறையோட வந்து அது வந்து பாதுகாக்கப்படுறது நல்லது. இப்போ இந்த சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமே நீங்க நான் அங்க போல, ஆனா நான் போகாமே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சர்ச்சை முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, நிச்சயமா வந்து அங்க போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ 11ஆம் தேதி தைப்பூசம் வேற வரும்போது ஆல்ரெடி போலீஸ் பந்தோபஸ்து இது எல்லாம் தேவையில்லாத பதற்றம் தான். இப்போ தேவையில்லாம அங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு மத நல்லிணக்கத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆராய்ந்து அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்க போறது இல்லை. இதுல இப்ப இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அந்த திருப்பரங்குன்ற மலை முருகருக்கு தான் சொந்தம், முருகருடைய மலை அப்படின்னு தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். ஆல்ரெடி கோர்ட்டுமே அதை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது வரலாறுகள் இருக்கா? இல்லை, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். அதுக்கப்புறம் வந்து நாயக்க மன்னர் காலத்தில் அது வந்து மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு வேற ஒரு வடிவத்துக்கு, கலை வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இது மட்டும் கிடையாது, இந்த சிக்கந்தர் தர்கா மட்டும் கிடையாது. இந்தியா பூராமே இருக்கக்கூடிய தர்காக்கள், இஸ்லாமிய வழிபாடு தலங்கள் எல்லாமே முகலாயர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வர தொடங்கியிருக்கு. ஸோ முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்து முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்த போது நடந்த ஒரு மோசமான விஷயங்கள்ல ஒன்று இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது. ஓகே, ஏற்கனவே நம்ம நிறைய சர்ச்சைகளை வந்து பார்த்திருக்கோம். தர்காவுக்கு கீழே வந்து சிவன் கோவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய கலவரங்களும் வந்து நடந்திருக்கு. இப்போ ஞானவாபின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் சம்பந்தமா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. அதான் நீங்க சொன்னீங்க, அந்த கிணத்துல சிவன் சிலை கிடைச்சது அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு நேரடியா போயிருக்காங்க. நான் சொல்றேன், காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கும். காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான தலம்னு தெரியும். காசி ராமேஸ்வரம் தான் வந்து புனித ஸ்தலம். அங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அங்க கால் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இந்துவோடைய கனவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தலத்துக்கு அந்த மாதிரி ஒரு தலம் இருக்கு அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட அதே அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து ஒரு சில ஒரு 200 மீட்டர், ஒரு 300 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர் ஒரு இடைவெளியிலேயே ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் தான் ஞானவாபி மசூதி. அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கிணத்துல அங்க வந்து அந்த ஒரு சம்மர்ல அந்த கிணறு வத்தி போனா உள்ள சிவலிங்கம் இருக்கிறத வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை ஆராய்ஞ்சு இப்போ உள்ள போனீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆளுங்க சுத்தி இருப்பாங்க, அந்த மசூதியை சுத்தி பாதுகாப்பு இருப்பாங்க. காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க அது வந்து கேட் நம்பர் 3ன்னு நினைக்கிறேன், கேட் நம்பர் 2ஓ 3ஓ, கேட் நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். கேட் நம்பர் 3 ஒரு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நிறைய 7 கேட் இருக்கு. ஸோ அந்த 3வது கேட் நீங்க நுழைஞ்சிங்கன்னா நீங்க அந்த மசூதியை கடந்துதான் நீங்க வந்து அந்த ஆலயத்துக்கே போவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இன்னமும் ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து முகலாயர்கள் இது ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய சான்றுகளோட நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மக்களை வந்து நீங்க அடிமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்க உடைக்கணும். அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அட்டாக்ல தான் ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து இந்த கோயில் இடிப்பு அப்படின்னும் வந்து ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுது. ஸோ இப்ப இந்த இது ஆகட்டும், இந்த இஸ்லாமிய தலமாகட்டும், எந்த இஸ்லாமிய தலமாக இருக்கட்டும், அது வந்து இஸ்லாமிய படையெடுப்பு, அதாவது முகலாய படையெடுப்பு வந்து இந்தியாவுக்குள்ள வந்த பிறகுதான் இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து முகலாய மன்னர் படையெடுப்புக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதால அப்போ அங்க இப்போ மசூதி வரத்துக்கு முன்பாகவே வந்து அங்க வந்து முருகன் கோயில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று ரீதியான உண்மை. அதனால்தான் அந்த இடமும் சரி, அந்த மலையும் சரி, அந்த பகுதிக்கான பெயரும் சரி,
எல்லாமே ஒரே சீக்வன்ஸான ஆர்டர்ல வந்து அமைஞ்சதுக்கும் அதான் ஒரு முக்கியமான காரணம். அந்த தொன்மை மாறாமலும் அந்த இருக்கு. இடத்துல இருக்கு. அது அந்த சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது வந்து அந்த மென்ஷன் பண்றதுக்கான முக்கிய காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவருடைய மசூதி தான் அது, தர்கா தான் அது. ஸோ அந்த இடத்துல அவருடைய சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு முகலாய மன்னர்களில் ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் இந்த பாண்டிய மன்னர்களுக்கும் வந்து நடந்த போரில் அந்த தொழுகிற டைம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போது அந்த மலை மீது ஏறி தொழுகிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அப்போ பாண்டிய மன்னர்களுடைய போர் வீரர்கள்லாம் அவரை அங்கே பார்த்துட்டு தொழுகிற பார்த்துட்டு அவர் வந்து கொன்னுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவருடைய மரணம் ஏற்பட்டதுனால உருவான தர்கா தான் அது. ஸோ அதனால தான் அந்த சிக்கந்தர் தர்கா அப்படின்னு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளோட சைடில் தெரியல. மேபி இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம்னா, கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்குறேன். நான் மதுரையை சேர்ந்த பொண்ணு தான். நான் நிறைய தடவை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிருக்கிறேன். இஸ்லாமியர்கள்லாம் போய் அவங்க வந்து தொழுகிறத வந்து நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் போய் அவங்களுடைய தொழுகைகளை வந்து சரியாக பண்ணிட்டு வர்றவங்க, இப்போ இந்த திடீர்னு ஏன் இந்த மாமிசம் நான் கொண்டு போய் அங்கே தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து தோணுது. என்ன காரணம் திடீர்னு? இல்லை, இதுதான் இதுக்கு முதல் காரணம் வந்து அரசியல் தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ரெண்டாவது, வக்பு சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு பெரிய டிபேட் வந்து நாடு முழுமைக்கும் போயிட்டு இருக்கு. அது வெறும் வந்து இங்கே கிடையாது. இந்தியாவிலேயே மிக அதிகமாக சொத்து கொண்ட ஒரு அமைப்புகளில் வக்பு வாரியமும் ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்குது. அதிகமான சொத்துக்களை கொண்ட இடமா வந்து வக்பு வாரியம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக மத்திய அரசு தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் ஆகட்டும், இது தொடர்பான விவாதங்கள் ஆகட்டும், இது எல்லாம் தான் இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம சொத்துக்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசியல். அதாவது இப்போ அது இது வந்து எங்களுடைய மதத்தை தலையிடுற மாதிரி இருக்கு, இது அவங்க மதத்தை தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு அரசியல் ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்டா அது வந்து உருவாகும். அதை ஒட்டி ஒரு பெரிய விவாதம் கொண்டு எல்லாருமே பேசுறாங்க, நம்மளும் பேசுறோம். அது ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்டா உருவாகும். மத நல்லிணக்கத்தோட ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது அப்படியே வந்து போக விடுறது தான் அப்படியே நல்லது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தொழுறாங்க, அங்க பாங்கு ஒலி வந்து ஒலிக்குது, எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க முருகரை கும்பிட முடியலன்னு சொல்லிட்டு யாரும் கேட்டது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அந்த மசூதிக்கே வந்து அமைதியாக தொழுது விட்டு போற இஸ்லாமியர்களும் யாரும் குறை சொல்ல கிடையாது. ஆனா அவங்க யாரும் குற்றமும் சொன்னது இங்க இருந்து வந்த ராமநாதபுரத்துல இருந்து வந்த ஒரு குரூப். அங்கே இருக்கிறவங்க அங்க அத வந்து ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறவங்க எந்த ஒரு குற்றச்சாட்டுமே தெரிவிக்கல கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதான் அவங்க வந்து இறை நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய அமைதிக்காக ஆன்மீகத்தையும் மதத்தையும் வந்து கும்பிடுறவனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அரசியலுக்காக மதத்தை பார்க்கறதுனாலதான் இங்க பிரச்சனையே. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகிற 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. அதற்குள்ளே எல்லா முருகன் கோவில்களையும் இந்த தைப்பூச திருவிழா வந்து ஒரு திருவிழா, பயங்கர பக்தர்கள் கூடக்கூடிய இடங்களா வந்து இருக்கிறோம். அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள் ரொம்ப சுமூகமா எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம இருக்கணும்னு நான் பர்சனலா நினைச்சுக்கிறேன். நிச்சயமா இல்லை, எல்லாருக்குமே அதுதான் எண்ணம். அதான் அரசியல் போகாம வந்து பார்த்து அந்த விஷயத்த வந்து முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டு மதத்தாரும் வந்து அவங்களுடைய நம்பிக்கைப்படி திருப்பரங்குன்றம் பேரெல்லாம் மாறாது, திருப்பரங்குன்றம் தான். என்னென்ன இருக்கோ ஏற்கனவே என்னென்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையை அப்படியே பின்பற்றி நடந்துச்சு அப்படின்னா மத நல்லிணக்கத்தோட அந்த பகுதி எப்பவுமே அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.